மூவி லவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா சைனீஸ்ல ரிலீஸ் ஆன தி பெட்டர் டேஸ்னு சொல்ற ஒரு கிரைம் அண்ட் த்ரில்லர் பேஸ் ஆன மூவி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மூவியை நீங்க பார்த்து முடிக்கிறப்போ சூப்பர் மூவியை பார்த்தோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு காதல் கலந்த ஒரு மூவி தான் இந்த மூவி. வாங்க இப்ப நம்ம மூவிக்குள்ள போகலாம். மூவி ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்கூல்ல தான் கட்டுறாங்க. அங்க புதுசா சேர்ந்திருக்க ஒரு இங்கிலீஷ் டீச்சர் என்ன பண்றாங்கன்னா இங்கிலீஷை பத்தி அங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் அந்த பாடத்தை கவனிக்காம கீழே குனிஞ்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ டீச்சர் நோட் பண்ற இந்த பொண்ணு கிட்ட ஏதோ இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படியே ஒரு பிளாஷ் கட் போகுது. என்னன்னு பார்த்தா இந்த இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்களே, இவங்க ஸ்கூல்ல படிக்கிறப்ப காட்டுறாங்க. இவங்க தான் இந்த ஸ்கூல்ல நல்லா டாப்பரான பொண்ணு, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணும் கூட. இவங்க நல்லா படிச்சுட்டே இருக்கிறதுனா வெளில ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா வெளில வந்து பார்க்கறப்ப ஒரு பொண்ணு அந்த பில்டிங்ல இருந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சூசைட் பண்ணி இறந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பாங்க. இவங்க பார்த்தவங்க எதுவுமே இல்லை. எல்லா பசங்களுமே போன் எடுத்து போட்டோ வீடியோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு இறந்து போன தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம இவங்க தான் அந்த பாடிக்கிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இருந்து ஜாக்கெட் எடுத்து அந்த பொண்ணோட ஃபேஸ்ல போறாங்க. இது ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த ஸ்கூல் ஃபுல்லாவே ஒரு பெரிய நியூஸாவே மாறுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராங்க. இது போல நீ நாம கிட்ட போன என்ன விஷயம், எதுக்காக போனேன்னு சொல்லி, இல்ல என் ஃப்ரெண்டு இறந்துட்டு இருந்தாங்க, அதுக்காக தான் நான் போயிட்டு இது மாதிரி மேல கவர் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்ட்ட ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்புறம் இந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லை, நீ கிளாஸுக்கு போமான்னு சொல்லி இந்த பொண்ணை அமுச்சு வச்சிருக்காங்க. இவங்க கிளாஸ்ல வந்து பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னு, இவங்க உட்காராங்களா சீட், அதுல வந்து யாரும் ரெட்டிங் ஊத்தி வச்சிருக்காங்க. அது தெரிஞ்சு அவங்க உட்காராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் நல்லா படிப்பாங்களா, இவங்க சாப்பிட போறப்போ என்ன ஆகுதுன்னா அங்க புள்ளி பண்ற கேங் இருப்பாங்கல்ல, அதோட லேடி ஹெட் வந்து இது போல நீ தான் வந்து எக்ஸாம்ல சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணை புள்ளி பண்ணி இந்த அளவு சாதடிச்சவங்களே அவங்க புள்ளி கேங் தான் சொல்லிட்டு நமக்கு ஒரு பிளாஷ் கட்டா காட்டுறாங்க. இந்த பொண்ணை சூசைட் பண்ணி இறந்ததுக்கு காரணமே இந்த புள்ளி கேங்கா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஸ்கூல் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் போலான்னு சொல்லிட்டு போக அப்படியே பின்னாடியே வர அந்த புள்ளிகை என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோனே செம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்கலாம் சண்டெல்லாம் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பாக்குறப்போ அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஒரு இல்லீகலான ஒரு பிசினஸ் பண்றாங்க. இதெல்லாம் என் பொண்ணுக்கு எந்த வித பாதிப்பு வந்துருக்கா சொல்லிட்டு இவங்க தனியா தான் இருக்காங்க. அப்புறம் அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா, நம்ம கொஞ்சம் நல்லா காசு சேர்த்தோன்னே நல்ல ஸ்கூல்ல சேர்த்துறேன், அது மட்டும் நல்ல வீடா வாங்கி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாலேயே அவங்க அம்மா எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு அந்த இடத்துல விட்டு போறாங்க. இவங்க பொண்ணு வெளில இருந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணு ஸ்கூலை முடிச்சு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஆளை போட்டு நிறைய பசங்க வந்து அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இந்த பொண்ணு அவங்க போன் எடுத்து போலீஸ் கால் பண்ண பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஆள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த போனை பிடிங்க அந்த பொண்ணை எல்லாம் அடிச்சிடலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணு முன்னாடியே அவன் அடிக்கிறதுனால இவருக்கு செம கோவம் வந்துருது. இவருக்கு படத்தோட ஹீரோவே இருக்குது. அவர் என்ன பண்றாருன்னா அந்த புள்ளி பண்ணாங்க கேங்க அவர் எடுத்து செம அடிக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு அவர் நல்லா ஓடியும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் எதுவுமே தேங்க்ஸ் எதுவுமே சொல்லாம இந்த ஹீரோ என்ன பண்றாரு, இந்த இடத்த விட்டு நடந்து போயிடுறாரு. இந்த பொண்ணு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இவர் நல்லா சண்டை போறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வந்து அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட பேசுறாங்க. இது போல என்ன நிறைய பேர் புள்ளி பண்றாங்க, நீ டெய்லியே என்ன ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போனை உடச்சிருப்பாங்கல்ல, அதனால அந்த போனை ரெடி பண்ணிட்டு இவனே ஹெல்ப் பண்றான். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோயின் போக ஹீரோ பேரே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கப்ப ஒரு நோட்டீஸ் போர்ட்ல என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோட அம்மா தான் அந்த இல்லீகல் பிசினஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க போஸ்டரை ஊர் ஃபுல்லா ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க எல்லா போஸ்டரையும் கிழிச்சிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் என்ன ஆகுதுன்னா ஸ்கூல்ல இருக்கிற பசங்களும் தெரிஞ்சு போயிடுது, இது போல இவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பசங்க மறுபடியும் புள்ளி பண்ணி சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு ரொம்பவும் மனசு உடஞ்சி அவங்க வீட்டுக்கு வரப்போ அப்போ அவங்க ஹீரோ இருக்காருல, அவர் பைக்லயே வந்துட்டாரு. வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போறப்போ இவங்க அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்றாங்க. இது போல இந்த புள்ளி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பையன் வந்து நம்ம ஹீரோனை அவனோட வீட்டுக்கு கொண்டு போறான். போயிட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பேர் சாப்பிட்டு ஒரு சின்ன கிளாஷ் ஆகுது. அதனால அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா ஸ்கூலுக்கு போற இவங்க யாருமே இவங்க சேர்த்துக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம கேம் விளையாடுனா கூட இவங்களை விட்டுட்டு மற்ற பசங்க கூட தான் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு போனா அவங்க தலையிலே பால் அடிச்சு கிண்டல்லாம் பண்றாங்க. கீழே நடந்து வந்துட்டு இருக்கப்ப கூட இந்த பொண்ணை தள்ளி விட்டுறாங்க. ரொம்ப அடிப்படல இருந்தாலும் கீழே தள்ளி விட்டுறதுல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அவளை ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க கிட்ட இவங்க இன்ஃபார்ம் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த புள்ளி பண்ண பொண்ணுங்க எல்லாருமே ஒன்னா கூப்பிட்டு அவங்களை வார்ன் பண்ணிட்டு உங்களை ஸ்கூல்ல விட்டு சஸ்பெண்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் அந்த பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுத்துறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த போலீஸ் எடுத்துட்டு ஹீரோனை பிக் பண்ணிட்டு அவங்க வீட்டுல விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல விடுறாங்க. வீட்டுல வாசல்லையே அந்த சஸ்பென்ஷன் ஆனாங்கல்ல பசங்க, அவங்க எல்லாருமே கையில எலி வச்சுட்டு இந்த பொண்ணை பிடிக்க ரெடியா இருக்காங்க. இந்த பொண்ணு மாட்டா அவ்வளவுதான்டா அப்படின்னு அவங்க நினைச்சிட்டே இருக்க நேரம் அந்த பொண்ணே அந்த இடத்த விட்டு வேகமா ஓடின்னு போறாங்க. ஹீரோ இருக்கிற இடத்துல போயிட்டு அவர் குப்பத்தொட்டி இருக்கும், குப்பத்தொட்டிக்குள்ள அதெல்லாம் ஒழிஞ்சிக்கிறாங்க. அடுத்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. வந்து பாக்க நம்ம ஹீரோ சொல்றாங்க, இது போல எனக்கு சேஃப்டியா இருக்கிறது இல்லை, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்றாங்க. அப்புறமா 2 பேருமே ஒன்னாமே டிராவல் பண்றதா அப்படியே 2 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிகேஷன் பில்ட் ஆயிட்டு இருக்க
என்னதுன்னா நம்ம ஹீரோ ஒரு இடத்துல இருக்கு பயங்கரமா சண்டை போட்டு அது பயங்கரமா அடியும் பட்டுடுது. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசுறப்பதான் அவங்க ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரோ அவங்க அம்மா இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அப்பதான் 2 பேருக்குமே லவ் ஸ்டார்ட் ஆகிற போல நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நான் ஜாலியா என்ஜாய் பண்றது கப்பல் ஸ்கூல் நிறைய காமெடி பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டடிஸ் வந்தோடனே நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை இதுமாதிரி சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல அதையும் கேட்டுட்டு அவர் ஒழுங்காவே இருக்காரு. இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்க ஒரு கிரைம்ல என்ன ஆகுதுன்னு நம்ம ஹீரோ குச்சி பொலிட்டிஷன் போட்டுறாங்க. ஹீரோ எப்படா வந்து ஹீரோனை கூப்பிட்டு போறா அப்படின்னு நினைக்கிறேன். ஹீரோனுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வெளில நிக்கிறப்போ ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அவர் வரவே இல்லை. சரி தனியா தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போறாங்க. கரெக்டா அந்த புள்ளி பண்ற கேங் வந்து பிடிச்சிடுறாங்க. அவங்களோட ஹேர் எல்லாம் கட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கட் பண்ணி ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க. ஆனா என்ன இது எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிற அவங்க அந்த நிறைய சத்தம் கேட்டு அவங்க பக்கத்து வீட்டு இருக்கிறவங்க எல்லாருமே எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது பெரிய நியூஸ் ஆயிட போதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அந்த புள்ளி பண்ணவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றது தெரியாம அதுக்குள்ள ஹீரோ ரிலீஸ் ஆயிடுறாரு. இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்றதுக்காக வேகமா வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த பொண்ணு உட்காந்து பார்த்தா சமக்கம் வந்துருது. அவர் கையில இரும்பு பைப் எடுத்துட்டு அந்த புள்ளி பண்ண கேங்கல ஒருத்தனை கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு போறாரு. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா புடிச்சு நான் படிக்கணும் இது போல எதுவுமே நீ பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல அதுக்கப்புறம் அவங்க யாரை தான் கண்ணாமலாம் கட் பண்ணி விட்டுட்டாங்கல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா 2 பேருமே அழகா மொட்டடிக்கிற போல அடிச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல ஏறிட்டு இருப்போம். அந்த புள்ளி பண்ணாங்கல்ல கேங்க அதுல இருந்து ஒரு பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது போல நான் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். இது போல நீ என்னை பத்தி போலிச்சு சொல்லாத. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி மேல கோவமா இருக்காரு. இது தெரிஞ்சாலும் எனக்கு ரொம்ப கோவப்படுத்துவாரு. சொல்றது புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல விட்டு தள்ளி போக தான் பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு பண்றதுனால என்ன பண்றாங்கன்னா பிடிச்சி தள்ளி தான் விடுறாங்க. ஆனா ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால தடிக்கி அடிச்சு கீழே விழுந்து தலையில அடிப்பட்டு அந்த பொண்ணை அதே இடத்துல இறந்தும் போயிடுறாங்க. இவங்க அந்த பொண்ணை கொன்ன கில்ட்ல அழுதிட்டே வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டேன் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான் நம்ம ஹீரோனை கூட்டிட்டு பைக்ல கூட்டிட்டு போயிட்டேன். அவங்க ஒரு ஃப்ரெண்டை அங்க அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி இந்த பொண்ணை டிஸ்கஸ் பண்ணி அவங்க பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க. இந்த பொண்ணுக்கு இருந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு இந்த பொண்ணை டிஸ்கஸும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல எக்ஸாம் வர இந்த பொண்ணு ஸ்கூல்ல இருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கடைசி எக்ஸாம் இருக்கிறப்போ நல்ல டிராபிக் ஜாம் ஆயிடுது. அப்ப அந்த பொண்ணு நடந்துட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு ரோட உடைச்சிருப்பாங்க போல. ரோட உடச்சதுல ஒரு பாடி ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இது யார் பாடின்னு தெரியுதா அந்த பொண்ணு தான். இந்த நியூஸ் அந்த ஸ்கூல் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க. அந்த புள்ளி பொண்ணு தானே இறந்து போயிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்களே நீங்க தான் கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்க எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க நாங்க எதுவுமே பண்ணல எல்லாமே இந்த பொண்ணு தான். நாங்க கடைசி நாள்ல அந்த பொண்ணை புள்ளி பண்ணோம் அந்த பொண்ணை கூட பண்ணிக்கலாமே சொல்லிட்டு அந்த வீடியோவை அந்த போலீஸ்ல போட்டு காட்டிட்ட இந்த ஹீரோயினை வந்து போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க எதுவுமே தெரியாது எனக்கு படிக்கணும் தான் ஆசை. ஆனா இந்த இடத்த விட்டு புள்ளி பண்ணப்ப கூட நான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன் தான் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கன்வின்ஸ் ஆகிறப்ப சொல்றாங்க. ரொம்ப நேரம் பேசுறாங்க. பேசி இந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை விட்டுறாங்க. ஆனா அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு லைட்டா டவுட் அடிச்சுட்டே இருக்க நம்ம ஹீரோயின் ஒரு நாள் வீட்டு விட்டு வெளில போறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க ஹீரோ பிடிச்சி தரத்தர வச்சு வந்துடுறாரு. ஃபாலோ பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க இவன் தான் ஃபாலோ பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபாலோ பண்ணிட்டு வர அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாரு இது போல நான் மேஜர் தான்மா நான் இந்த கேஸை வாங்கிட்டு போயிடுறேன் நான் அட்டாக் பண்ற மாதிரி பண்றேன் நீ கத்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பிடிச்சிப்பான் இந்த கொலை கேஸ் நானே பண்ணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோயின் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்றா நீ படிக்கணும் அதுக்காக நான் எதுவுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல கரெக்டா கொலை பண்ண கூட நடிக்க போறாரு. போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் நோட் பண்றாரு நம்ம ஹீரோயினோட சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் பாக்குறப்போ ஹீரோயின் நடந்து போயிட்டே இருப்பாங்க. முன்னாடி இந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். அதை பார்த்து நீ ஏட்டா ஃபாலோ பண்ணி வைக்கிறோம் சும்மா தான் ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நக்கவா சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க இவனை எதுவுமே தெரியாது இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ஷன்ல சொல்லிட அவங்களுக்குள்ள அவ்வளவு காதல் இருக்கு யாரும் அழுகுறாங்க. இந்த கேஸை விட்டு நம்ம ஹீரோயினையும் வெளில அனுப்பிடுறாங்க. இவனை பிடிச்சி ஜெயிலையும் போட்டுறாங்க. அவன் ஹீரோ ஜெயில தான் இருக்காரு. நாட்கள் போக போக இந்த பொண்ணு நார்மல் ஆயிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோட நினைவுகள் அவங்க பண்ண சந்தோஷம் எல்லாமே நமக்கு கனவா வந்துட்டு இருக்கு. நம்மளால ஒருத்தவங்க வாழ்க்கை இப்படி பயிற்சி அப்படின்னு நினைக்க நம்ம ஹீரோயின் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுது. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இது போல என் பொண்ணு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷம் இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணிடுறான்னா இது போல ஹீரோவை தூக்கில போட போறான். அவனுக்கு 23 வயசு ஆயிடுச்சு நீ மேஜின் தான் நினைச்சிட்டு இருந்தா இல்ல அவனை தூக்கில போட போறான் அப்படின்னு சொல்லி ஹீரோகிட்ட சொல்ல ஹீரோ கட்டல் போட முடியாத அளவுக்கு அழுக வருது. அதனால என்ன பண்ணா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இது போல அவன் மேட்ச் தானே சொன்னான் எப்படி நீங்க இது போல சொல்றீங்கன்னு சொல்றப்பதான் தெரியுது. அப்பதான் ஒரு பயங்கரமா ட்விஸ்ட் அடிக்கிறது. அந்த போலீஸ் ஆஃபீஸர் உண்மையை வர வைக்கிறதுக்காக இது போல ட்விஸ்ட் பண்ணிருக்காரு. அப்புறமா ஹீரோயின் தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் தெரிய நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு சந்தோஷமாவே இந்த தப்பு ஒத்துக்குறாங்க. நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு செல்லுல போறாங்க. இதோட பிளாஷ் கேட்டாங்க இந்த மாதிரி பேஸ் ஸ்கூல்லாம் காட்டுறாங்க. இப்போ கிளாஸ்ல வந்து இந்த பொண்ணு தான் ஜெயில படிச்சு அவங்க பிளாஷ்பேக் அப்படி இருந்தாலும் நல்லா படிச்சு அவங்க டீச்சரா மாறிருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்தோடனே அவங்க சின்ன வயசுல வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா
இந்த பொண்ணை அவங்களே வீட்டுக்கு கூட சேர்ந்து மோட்டிவேஷன் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி கேட்கறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. இதோட இந்த ஸ்டோரி முடிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற என்ன மூவி வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நான் பார்த்துட்டு அதையும் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அப்லோட் பண்ண பாக்குறேன்.